ஆன்மீகத்திற்கு இங்கே இடமில்லை என்று இன்றைக்கு திமுக கூட்டணி சனாதன தர்மத்தை ஒழுப்பம் என்று சொன்னார்கள். அதற்கான அடையாளம் தான் திருப்பரங்குன்றம். எல்லோரும் இன்றைக்கு கார்த்திகை மாதம் தீபம் ஏற்ற வேண்டும். திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு? குன்றம் இருப்பது திருப்பரங்குன்றம் முருகனுக்கு மட்டுமே சொந்தம். இங்கிலாந்து நாட்டிலே தீர்ப்பு வந்திருக்கிறது. அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் இங்கே இருக்கிறார், வழக்கறிஞர். அவர் கூட பல்வேறு வழக்குகளை போட்டிருக்கிறார். நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பிலே கூறப்பட்டிருப்பது என்ன? ஒரு கமிஷனர் 10 பேர் போய் நீங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த தீபத்தை அன்றைக்கு போய் 10 பேர் ஏற்றி வந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. நாங்களும் கைதாகி இருக்க மாட்டோம். ஆனால் வேணும் என்று வாக்கு வங்கி அரசியலுக்காக வேற யாரும் எதிர்ப்பில்லை. திருப்பரங்குன்றத்திலே நீதிபதி தீர்ப்பை ஏற்று தீபம் ஏற்றுவதற்கு யாரும் எதிர்ப்பில்லை. ஒரு மனிதர் கூட எதிர்ப்பில்லை. எதிர்ப்பது யார் என்று சொன்னால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் எதிர்க்கிறார் என்றால் வாக்கு வங்கி அரசியல். முதலிலே சொன்னார்கள் அங்கு தீபத்தூண், அந்த தீபத்தூண் அல்ல, அது எல்லைக்கல் என்று சொன்னார்கள். அதன் பிறகு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சு சொன்ன உடனே தீபத்தூண் என்று சொன்ன உடனேயே அது சொன்னது யாருன்னா மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள், திமுகவிட நாடாளுமன்ற உறுப்பினர், மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உடன் பிறந்த தங்கை. அவர் சொன்னார் முதலிலே தீபத்தூண் அது எல்லைக்கல் என்று சொன்னார். எல்லைக்கல் என்று சொன்னால் 4 இடங்களிலே கல் இருக்கும், 4 மால் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு கல் தீபத்தூண் அது ஆள் உயரத்திற்கு மேலே இருக்கிறது. அதன் பிறகு சொல்லுகிறார்கள் இது சமணர்கள் கல் என்று சொன்னார்கள். சமணர்கள் எப்பொழுதுமே தீபம் ஏற்றுவது கிடையாது. இதையெல்லாம் சொல்லுவது யார் என்று சொன்னால் திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே சொல்லுகிறார்கள். சரி, அதோடு முடிந்து விட்டதா என்று சொன்னால் அதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் கீழ் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கோ அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்த இந்த அரசு தவறுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக இது தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி. இது நீதிக்கு தலைவணங்காத ஆட்சி. இது நீதிக்கு தலைவணங்கிய தலைவன் புரட்சித்தில் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இணைந்திருக்கிறது. இந்த ஆட்சியை தூக்கி எறியப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இம்ப்ளீச்மெண்ட், நீதிபதி மீதே அவமதிப்பு கொடுப்பது திமுகவை தவிர யாரும் கிடையாது. இந்திய திருநாட்டில் இதுவரையிலும் 8 முறை இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது நீதிபதி மீது அவதூறு வழக்கு, அவர்களை நீக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் இன்னைக்கு சட்டம் வேண்டும் கொண்டு வந்திருக்கிறார்கள். எத்தனை பேர்? 107 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே கையெழுத்து போட்டது எத்தனை பேர் என்று சொன்னால் 40 பேருக்கு மேல கிடையாது. பாராளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் இருந்து கொண்டு போடுறவங்க வர்றவங்கள்ட்ட ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, கையெழுத்து மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க. சில பேர்கிட்ட கேட்டு ஏன் கேட்டீங்கன்னா ஏன் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல, அவங்க கேட்டாங்க போட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் பாராளுமன்றத்தில் என்ன தெரியுமா செஞ்சாங்க? எல்லாருடைய கையெழுத்தும், உதாரணத்துக்கு தசரத எம்பியா இருக்காரு, இவர் கையெழுத்தான்னு இப்போ கையெழுத்து சரியானு பார்க்கறதுக்கு இன்னைக்கு அனுப்பி இருக்கிறாங்க, கைரேகை வச்சு அனுப்பி இருக்காங்க. அதுலயும் ஃப்ராடு, எல்லாத்திலையும் ஃப்ராடு. ஆக மக்கள் வரிப்படத்திலையும் ஃப்ராடு. ஆயுதிராவிட மக்களுக்கு மத்திய அரசு பணம் அனுப்பியிருந்தால் அதை வேறு துறைக்கு அனுப்பி விடுகிறார்கள், அதிலும் பாடு. மலைவாழ் மக்களுக்கு பணம் அனுப்பியிருந்தால் அதை செயல்படுத்த முடியவில்லை, அதை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு நாட்டிலே வந்து கொண்டிருக்கிறது சொன்னால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழனின் எழுச்சி பயணம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.